ஸ்ரீனிவாசாய மங்களம். தாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு கோவிந்தாங்கிற சப்தம் இருக்கே, இந்த சப்தம் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. இருக்கிற பேருக்குள்ளேயே இந்த கோவிந்தாங்கிறதுக்கு மட்டும்தான் பல அர்த்தம் வரும். அதனால தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் காரணம் பசுக்களுக்கு அதிபதி அப்படின்னு பேர். இந்த கோவிந்தான்னா எப்பவுமே பசுமாடு எங்கே இருக்கோ பகவானும் அங்கே இருப்பாராம். அது ஒரு விசேஷமான ஒரு சன்னிவேசமாக இருக்கும். பசுக்களுக்கு யாராவது தீங்கு நினைச்சான்னா பகவான் அந்த இடத்துல இருக்க மாட்டாராம். யாராவது ஒருத்தர் பசுக்களை பிரியமாக பார்த்துட்டான்னா இவன் வேண்டான்னாலும் சுவாமி அங்கே தான் இருப்பாராம். அதனால கோவிந்தாங்கிற சப்தத்துக்கு அது ஒரு அர்த்தம். அதே மாதிரி வேதத்துக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அர்த்தம். வேதம் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா, வேதம்னா என்னன்னா வழிமுறை. வேதம்னா நாம் வாழ்க்கையில் எப்படி வாழணும், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணணும், பகவானை எப்படி வழிபடணும், உலகம்னா என்ன, இதெல்லாம் தான் வேதத்தில் இருக்கு. வேதத்தில் ஒன்றும் புதுசாக விஷயம் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ, எது எது பார்க்க முடியாதோ அது அத்தனை அத்தனை விஷயமும் ஒரே சமயத்தில் சேர்த்துருக்குன்னா வேதம். இப்போ வேதம் யாருக்கு சொந்தமானதுன்னா எல்லாருக்கும் சொந்தமானது. அப்போது யாராவது படிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, வேதத்தை அர்த்தம் தான் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பார்க்க முடியாது. எல்லாருமே சமைக்க முடியாது. யாராவது ஒருத்தர் சமைச்சு மற்றவங்க சாப்பிடலாமே தவிர்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சமைக்கணும்னா அந்த சாப்பாட்டில் இருக்க முடியாது. ஒத்தவாக சமைச்சாதான் அதுக்கு உப்பு சரியாக இருக்கும், காரம் சரியாக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும். அது மாதிரி வேதங்களுக்கு தலைவன்னு ஒரு பேர். ஒரு மனுஷனுக்கு தலைவன், நரங்களுக்கெல்லாம் தலைவன்னு ஒரு பேர். இந்த நரங்களுக்கெல்லாம் தலைவங்கிற பேரை தவிர்த்து இந்த கோவிந்தான்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு பிரியமும் ஏற்படுறது தான். சொல்கிறவன் யாருன்னு பகவான் திரும்பி பார்க்குறான். இந்த கோவிந்தாங்கிற சப்தத்துக்கு மட்டும் அவ்வளவு ரொம்ப விசேஷமான சப்தம் இந்த கோவிந்தாங்கிற சப்தம். அதனால பகவானை இதை சொன்னால் பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறான். முதல்ல பாசுரம், முதல் 5 பாசுரத்தில் யார் யார் என்னென்ன தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படிங்கிற தீங்கின்றி நாடெல்லாம் நாடுக்கு முழுக்க கெட்டதே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறான். அதுக்கு என்ன எப்படிலாம் இருக்கணும், ஒருத்தர் விரதம் இருக்கவங்க என்ன இருக்கணும், கோவிலுக்கு இருக்கவங்க என்ன இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவனுக்கு என்ன புஷ்பம் கொடுத்தான்னு பார்க்கறது தான் வேலையே. அதே மாதிரி நமக்கு என்ன கிடைச்சிட்டு கிடைச்சதை வச்சு திருப்திங்கிறது கிடையாது. அது கோவிலில் கொடுக்குற பிரசாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது பேர் தான் பொறாமை, ஈகோ அப்படிலாம் வச்சுக்கலாம். இது இருந்தால் பகவான் இருக்க மாட்டான்னு அர்த்தம். அதுக்கு தான் தாயார் இந்த முதல் பாசுரத்தை சொல்கிற ஆண்டார். அடுத்தடுத்து இந்த 5 பாசுரத்தில் என்ன சொன்ன, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், காலம்புற எழுதுன்றுவோம். நெய் சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா ரொம்ப விசேஷமான சுவையுள்ள பதத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். நான் மை வச்சுக்கிறது இல்லை, பகவானுடைய தரிசனம் ஆற வரையும் மை வச்சுக்கிறது இல்லை, புஷ்பத்தை நான் வச்சுக்கிறது இல்லை அப்படிலாம் சொல்கிறான். மலரிட்டு எழுதும் செய்யாதன செய்யும். செய்யாதன செய்யோம்னா எது எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாமல் இருக்கணும். அப்படி செஞ்சு அப்படின்னா எது செய்யக்கூடாது அப்படின்னா, பெரியவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே பண்ணணும்னு பேர். அதுக்கு செய்ய தப்புன்னு நம்ம மனசுக்கே படுறது பாருங்க. ஐயோ இவனை பற்றி நம்ம யோசித்தோமா நம்ம நினைக்கும் பொழுது தப்புன்னு படுறது, ஒருத்தட்டையோ கோச்சிக்கிறோம். தேவையில்லாத கோபம்னு நமக்கு தோன்றது அதுதான் செய்யாதன செய்யோங்கிற. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். வாக்குனால ஒருத்தரை கடுமையாக பேசிடக்கூடாதுங்கிற. வாக்குனால பேசினா என்ன ஆகிடும் அப்படின்னா, அது தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க. இந்த வாக்குனால பேசுனது மட்டும் யாராலையும் அந்த காயம் போகவே போகாது. அதனால அதை நீ இப்படிலாம் பேசக்கூடாது. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் இப்படிலாம் சொல்லி இப்படிலாம் நாங்கள் விரதம் இருக்க போகிறோம். எதற்காக அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டி அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொன்னான். இன்னைக்கு வளையல் கேட்குறா, நாங்கள் போட்டுக்க வளையல் கொடுத்துரு. என்னென்னலாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கொடுத்து. ஏன் பெண்களை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்கிறா அப்படின்னா, ஒரு மனைவியோ ஒரு அக்காவோ ஒரு அம்மாவோ ஒரு சகோதரியோ யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தில் திருப்தியாக இருந்தான்னா அவள்
அலங்காரம் பண்ணிட்டு அவள் சௌக்கியமாக இருக்கிறா அப்படின்னா அந்த குடும்பமே சௌக்கியமாக இருக்கும். அதனால தான் பெண்கள் அழப்படாது அப்படிங்கிறது. பெண்கள் அழுதா என்ன அப்படின்னா அழுத தவிர்த்து வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சும்மா அழக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வார்த்தையை குறைச்சிக்கணுங்கிற. ஒரு குடும்பம் எப்படி பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தை ரொம்ப சௌக்கியமாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு நமக்கு மனசுக்கு பிடிக்காத ஒன்று வரும், அதற்காக ஒருத்தரை நிந்திக்கிறது, குடும்பத்தில் சண்டை போடுறது, அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது, சாப்பாடை தூக்கி எறிகிறது, இப்படிலாம் பண்ணுற பாருங்க. இது பண்ணதுனால என்ன பிரயோஜனம்னு ஒரு மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இருக்காது. அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிற. பெண்கள் திருப்தியாக இருக்கணும். அந்த பெண்கள் திருப்தியாக இருந்தாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் பேசுறது. ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிறா. அப்போ நாம் அது மாதிரி இருக்கணும்னு சொல்கிறோம். இங்கே எனக்கு மங்கள வஸ்துக்கள்லாம் கொடு, பெண்கள் என்னென்னலாம் பண்ணுறாலும் அந்த வஸ்துக்கள்லாம் கொடு. அதே மாதிரி நான் முழங்கை வழிவார நான் என்னுடைய கையினால் உனக்கு ஒரு பால் சாதம் பண்ணுறேன். எந்த பாலை சாப்பிட மாட்டோன்னு சொல்லணும். உன் தரிசனமாகி நீ கிருபை பண்ணிட்டாரே நேற்று மாலை மணிவண்ணான்னு சொல்லி அவங்க கிருபை உனக்கு என்ன வேணும்னு பகவான் கேட்டு இவன் கேட்டு முடிச்சு பகவானும் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது பகவானும் கொடுத்து இதெல்லாம் எனக்கு மங்கள வஸ்துக்கள்லாம் எனக்கு மாத்திரம் இல்லை உலகம் முழுக்க கொடுன்னு கேட்குறா. அதுதான் இந்த பாசுரத்தை கவனிக்க வேண்டிய விஷயம். உலகம் முழுக்க கொடு. இன்னி வரையந்த எந்த கஷ்டங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் போக்கிடு. அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கணும் தான் யாரை நினைக்கணும் அப்படின்னு இந்த பாசனத்தை காட்டி கொடுக்கணும். ஏன் கிடைச்சதை வச்சு திருப்தி நாம் நிறைய வீட்டில் சண்டை போடக்கூடாது அப்படின்னா நான் அந்த மாதிரி இல்லையேன்னு நினைக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி படணும். இன்னைக்கு என்ன இருக்கும், சாப்பாடே இருக்குன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இவ்வளோதான் அப்படின்னா அதில் திருப்தி பார்த்தோன்னே ஆயிடுச்சுன்னா வயிறு ரொம்பிடும். நீ ஒரு பதார்த்தத்தை நினச்சிட்டு என்ன போட்டாலும் இதுவான்னு கேட்டுகிட்டே இருந்தானா எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றுல நிறையாது. அது மாதிரி இந்த பாசுரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா எல்லாருக்காகவும் கேட்குறா. அப்படி ஒருத்தருக்கு சௌக்கியமாக பகவான் நேற்று கிருபை பண்ணிட்டார். நேற்றே வரலாம் கேட்டார், அப்படிலாம் கொடுத்தார். சௌக்கியம் வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா அத்தனையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற. ஒழிச்சு நாமளே வச்சுக்கக்கூடாது பீரோவில் கூட்டி. அப்படி வச்சுருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிற. பகவான்கிட்ட கொடுக்கணுங்கிற. பகவான்கிட்ட எது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சொல்கிறா பாருங்க, அவன் என்னென்ன கேட்குறா அது அத்தனையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. அவன் வளையல் மங்கள வஸ்திரம் இதெல்லாம் சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. சமர்ப்பணம் பண்ணதை நீ எனக்கு கொடுன்னு கேட்குறா. குத்தகைக்கு வாங்குற மாதிரி தான் லீஸுக்கு எடுத்துருக்கா பகவான்கிட்ட. நாம் எல்லாருமே அப்படிதான். இன்னைக்கு எது நம்மளுக்கு சொந்தங்கிறனோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பையன் சொந்தம்னு சொல்ல போகிறான். அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் பையன் சொல்ல போகிறான். இதில் யாருக்காவது நடுவில் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தான்னா வேற ஏதோ கட்சி பண்ணிட்டு போகிறான். அப்போ நம்மளுக்கு நிரந்தரமாக கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அது இருக்கிற அந்த அனுபவ பாத்தியன்னு சொல்கிறாங்க பாருங்க. அனுபவிக்கிற வரையும் பகவான் நமக்கு கிருபை பண்ண வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் இருந்தால் போகும் தான் அர்த்தம் அதுக்கு. அது மாதிரி இந்த சௌக்கியம் வரும் பொழுது ஒருத்தன் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை அங்கேருந்து எடுத்துருந்தான் அப்படின்னா அந்த அனுபவ பாத்தியத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் முழங்கை வழிவார சௌக்கியமாக நான் ரொம்ப திருப்தி எதில் அடைகிறோம், சாப்பாட்டில் தான் திருப்தி அடைய முடியும். அந்த திருப்தி அடைஞ்சிருக்கு பால் சாதம் உனக்கு நிவேதனம் பண்ணி நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்றோம். அப்படி எங்கள் எல்லாரும் இன்னைக்கு எப்படி நீயும் திருப்தியாக இருந்து நானும் திருப்தியாக இருக்கணும், அது மாதிரி எங்கள் அனைவரையும் எப்பையும் நீ இது மாதிரி கிருபை பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். இன்னைக்கும் அன்னத்தை பற்றி வரும், நாளைக்கு அன்னரை பற்றி வரும். இன்னைக்கு சுவாமி இன்னைக்கு பசுமாடை பற்றி இன்னைக்கு வரும், நாளைக்கும் பசுமாடை பற்றி வரும். ஏன் அப்படின்னா சுவாமிக்கு இது சொன்னால் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். இதை சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணுங்கிற. இன்னைக்கு எனக்கு கொடுங்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு நீ எப்படி எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றியோ அது மாதிரி நாங்களும் எங்களையும் அதோட சேர்த்துக்கோங்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கட்டு சாதம் சாப்பிட்டு சௌக்கியமாக நீ எப்படி மாடு மேய்க்க போய் இப்படி இருக்கியோன்னு நாளைய தினம் பாசுரத்தில் இன்றைய பாசுரத்தை சொல்லும் பொழுதே பகவானுடைய கிருபை கிடைக்கிறதுன்னு பேர். அதனால தான் இன்றைக்கி ஸ்வீட் பண்ணுறது அப்படின்னு பேர். அதே மாதிரி நெய்யை பகவானுக்கு நிறையா சமர்ப்பணம் பண்ணுறது இப்படிலாம் பண்ணி தான் இன்றைக்கி நிவேதனம் பண்ணியிருக்கு. இந்த பிரசாதத்தை சாப்பிடுவதனாலேயே பகவானுடைய கிருபை கிடைச்சிடுறதுன்னு பேர். அப்பேற்பட்ட சேஷமான பாசுரம். தாயாருடைய அனுகிரகம் தன பக்தர்களுக்கு பார்க்குறோம்.